ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க இந்த அணில் குட்டி இவன் பையங்க. இவனோட பேர் ராம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு சில அணில் குட்டிலாம் வந்துச்சு. ஆனால் அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கையை உள்ளே விட்டோன்னா கடிச்சிடுவாங்கங்க. இந்த கூண்டு நம்ம வீட்டில் லவ் பேர்ட்ஸ்க்காக நான் வச்சுருந்த கூண்டு, குட்டி கூண்டு வச்சுருந்தேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அடிக்கடிக்கு அணில் மாட்டுச்சு அப்படின்னா அணிலுங்களுக்காக தான் இது உள்ளே வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட என்ன ஒரு 2 அணில் இதுக்கு முன்னாடி மாட்டியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவன் தான் அடுத்தது கிடச்சிருக்கான். ஆனால் இவன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி கேரக்டர்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நேற்று வந்த புதுசில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பதட்டமாக தான் இருந்தான். ஆனால் அதுக்கப்புறமா அவனுக்கு கொஞ்சம் பால் கொடுத்தேன், அவனுக்கு குடிக்க தெரில. அப்புறம் தக்காளி கொஞ்சம் வச்சோம், அது லைட்டாக சாப்பிட்டான். இன்றைக்கி காலைல அவன் அந்த கூண்டுக்குள்ளேயே நைட்டு வச்சுட்டு ஒரு துணியெல்லாம் போட்டு மூடி வச்சோன்னே அவன் படுத்து தூங்கிட்டான். இன்றைக்கி காலையில் எழுந்தவுடனே நான் கையை கொடுத்தோன்னே விரல் மேலே ஏறி மேலேயே தான் விளையாடின்னு இருக்கானே தவிர கீழே அந்த கூண்டுக்குள்ளே போகலை. ஆனால் நம்ம வீட்டில் ஜிப்ரி இருக்கான்றதுனால கொஞ்சம் எனக்கு பதட்டம் இருக்கிறதுனால அவனை கூண்டுக்குள்ளே விட்டுருக்கேன். கொஞ்சோண்டு வாழைப்பழம் இருந்துச்சு. அந்த வாழைப்பழம் ஒரு துண்டு கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் நல்லாவே சாப்பிட்டுட்டே இருந்தான். சரி கொஞ்ச நேரம் அவனை இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா அவனை கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.